ஹலோ ஹண்டர்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைடர் ஊக்கில் ஒரு ஊக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த ஊக்கை நான் வாங்குறதுக்கு பல ஊக்குகளை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஊக்கை செலக்ட் பண்ணேன். இந்த ஊக்கில் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கேனை லிஃப்ட் பண்ணுறேன். தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் வீடியோ எண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி இருக்கிறது. இப்போது வெயிலில் தெரியல. இப்போ பாருங்கள், 10 கிலோ கேனை லிஃப்ட் பண்ணுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வைக்கும் போது பாருங்கள், தண்ணி வந்து ஃபுல்லாகவே தான் இருக்குது. என்ன தான் கிட்டத்தட்ட 10 லிட்டர் கேனை இந்த ஊக்கு தூக்குனாலும் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ஊக்குங்களை பற்றி ப்ளஸ் மைனஸாக ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கில் தான் அந்த 10 லிட்டர் கேனை தூக்குனேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு வாட்டி கீழே இருந்து தூக்கியிருப்பேன், ஒரு வாட்டி மேலே எடுத்து தூக்கியிருப்பேன். ஸோ எந்த ஒரு வளைவும் வளையல. இது ஏன் வளையல அப்படின்னு பார்த்தோன்னா, இது குவாலிட்டியாக இருக்குமா, நல்ல குவாலிட்டி ப்ராடக்டா. ஆனால் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாத்தையுமே நம்பி வாங்கிடுவோம். அப்படி வாங்கும்போது அதோட ப்ளஸ் மைனஸை தெரியாமல் வாங்கிடுறோம். நானும் நிறைய வாங்கியிருக்கேன், நிறைய வாங்கி ஃபைனலைஸ் பண்ணி ஊக்கு தான் இது. இதுலேயும் ஒரு ட்ரை பண்ணேன், பட் அந்த டெஸ்ட்லலாம் அது தோத்தது. இந்த டெஸ்ட்டில் வந்து அந்த 10 லிட்டர் கேனை இதை தாங்கி நல்லாவே தூக்கிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னை பொறுத்தவரைக்கும் தாராளமாக இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான முள் தான். இதில் குவாலிட்டி இருந்தாலும் இதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னென்ன ப்ராப்ளம்னா, இப்போது மீன் வந்து நான் இப்போ ப்ரெஷர் கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரையும் தான். அதாவது மீன் வந்து இப்படி வாய்க்குள்ள இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வாய்க்குள்ளே பொறுக்குன்னு பொறுங்க, இப்படி வாய்க்குள்ளே போயிடுச்சு. இப்போது வாய்க்குள்ளே போய் இப்போது வாயோட வெளிப்பகுதி, இது வாயோட உள்பகுதி இப்படி போய் மாட்டியிருக்கு. மீன் இப்படி மாட்டியிருக்குன்னா நம்ம இழுக்கும்போது ப்ரெஷர் வந்து இங்கே இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மீன் வந்து அழகாக வந்துடும். அதே ப்ரெஷர் வந்து மீனோட மூக்கு இருக்கும். மீனோட மூக்கில் இப்படி மாட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த மூக்குலையோ மண்டையிலையோ இப்படி மாட்டிகிட்டு இருக்குன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அதாவது சடனாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். நம்மளுக்கு அந்த பயத்தில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுல பவர் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த முனையில் படும்போது, இந்த முனையில் இப்படி பட்டு இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு 15 கிலோ மீனோ, ஒரு 13 கிலோ, அதாவது 10 கிலோவுக்கு மேற்பட்ட ஒரு மீனோ, அது வந்து இழுக்கும்போது இந்த இடம் வீக்காக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து தரையில் மாட்டிக்குது, அந்த மாதிரி செடியில் மாட்டிக்குதுன்றாங்க. அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து அதே கான்செப்டில் ஒரு கட்டை, அந்த கட்டையில் இப்படி மாட்டியிருக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இழுப்பீங்க. இப்படி இழுத்தா ஒன்றும் ஆகாது. ஆனால் விட்டு இப்படி பண்ணுவீங்க. இப்போ விட்டு இழுக்கும்போது ஊக்கோட டைரக்ஷன் வந்து இப்படி திரும்பும் லைட்டாக. அப்போது திரும்பும்போது எது முனை ஷார்ப்பாக இருக்கோ அந்த முனை வந்து எங்கேயா போய் இப்படி லாக் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடம் லாக் ஆகுது. எனக்கு சொல்லியே காமிக்கிறேன். இப்படி லாக் ஆகுது. இப்படி லாக் ஆகும்போது நல்லா லாக் ஆகிடுச்சு. நம்ம இப்படி இழுத்தா பிரச்சனை கிடையாது, வந்துடும். அதுவே நம்ம இப்படி இழுக்கிறோம்னா நம்மளோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இந்த அகலத்தில் இருக்கும்போது நம்மளோட டெம்பர் வந்து இங்கே இருக்குது. நம்மளோட ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்கும்போது ஊக்கு வளைய தான் செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஊக்கும் வளையாதுன்னு சொல்ல முடியாது, எல்லா ஊக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதோட வந்து ப்ளஸ்ஸை வந்து நான் சொல்லிட்டேன், மைனஸையும் சொல்லிட்டேன். அதாவது எந்த ஊக்காக இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம ஸ்பைடர் கான்செப்டில் இந்த முள்ளை நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பைடர் கான்செப்ட்னா என்ன? நிறைய முள் இருக்கும். மீன் மாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக வந்துடும்ன்றது. அதை சேஃப்டியாக லேர்ன் பண்ணணும். அது ப்ளஸ்ஸு. இதில் நான் ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா, இது நல்ல ஹெவி ஊக்கு தான். மற்ற ஸ்பைடர் ஊக்கோட இது கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. அந்த ஹெவி ஊக்கில் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. மீன் வந்து மாட்டுறது நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் இதில் மீன் மாட்டி முள் நெளியல. இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. 2-3 கம்ப்ளைண்ட் வந்தது. எனக்கு போய் உள்ளே மாட்டிக்கிச்சு, நான் இழுத்தேன் அப்படின்றாங்க. நான் தான் சொல்கிறேனே, நம்மளோட கான்செப்ட் படி இந்த இடத்துல லாக் ஆகும்போது, அதாவது ஓவர் ஷேப்பில் இந்த இடத்துல லாக் ஆச்சுன்னா ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தாலும் இந்த இடம் தான் டெம்பர் அதிகமாக இருக்கனால ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். அந்த ஃபோர்ஸை நம்ம இங்கே பிடிச்சி, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் இது. இப்போ எதாவது ஒரு இடத்துல போய் இப்படி மாட்டிகிட்டு இருக்கு. இப்படி மாட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோர்ஸ் இப்படி இருக்கும்போது இது வந்து வளைக்க தான் செய்யும் நம்ம. அதுவே ஃபோர்ஸை நீங்கள் இப்படி இழுத்து பாருங்கள், எவ்வளோ இழுத்து பார்த்தாலும் இதுவாகும். அந்த ஃபோர்ஸை நம்ம இப்படி இழுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ஏன்னா நம்மளோட மேன் பவர் இருக்குது, இவ்வளோ துண்டு இரும்பில் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு
ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எதையும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலையும் ஓரளவுக்கு மீன் அடித்து இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 10 kg வரைக்கும் அடித்தாச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைன்றது எப்போயா வரும், கண்டிப்பாக வரும். அந்த பிரச்சனை எப்படி வரும்ன்றதை இதை தெளிவாக சொல்லிட்டேன். முள் எங்கே லாக் ஆச்சுன்னா அப்படின்ட்டு. எல்லா முள்ளும் கண்டிப்பாக வளையும். நம்ம சாதாரண ஒரு ஆணியை வளைக்க முடியுது, அவ்வளோ டெம்பர் உள்ள ஆணியை. இது வந்து டெம்பரே இவ்வளோ தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 60 mm உள்ள 60-70 mm தான் இருக்கும். இந்த எம்எம்முக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து வளைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. இதோட ப்ளஸ் மைனஸாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சுன்னா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிட்டேன், ஏன் வளையுது, எதுக்காக வளையுதுன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் அஷ்யூராக 100% அஷ்யூர் சொல்கிறேன், மீன் அடித்து இன்னும் இது ஆகலை. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ 5 கிலோ வரையும் அடிச்சிருக்காங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஏன் ஓப்பன் ரிவ்யூவாக கொடுக்குறேன்னா, நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எந்த ஊக்கா இருந்தாலும் சரி, இந்த ஊக்குன்னு சொல்ல, எந்த ஊக்கா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற ப்ரெஷர் எங்கே இருக்குன்றது தண்ணிக்குள்ளே நம்மளுக்கும் தெரியாது, அது மாட்டி இருக்கிறது என்ன இருக்குன்றது நம்மளுக்கும் தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு மீன் எப்படி லாக் ஆனதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம முள்ளோட குவாலிட்டியை சொல்ல முடியும். ஸோ எவ்வளோ முள்ளை பார்த்துட்டு இந்த முள்ளை தான் ஃபைனலைஸ் பண்ணி நான் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் மேலுக்கு மேலே வீடியோ போட முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். இந்த ஊக்கோட தரத்தையும் சொல்லியாச்சு. இது எதனால் பிரச்சனை வரும், எப்படினால பிரச்சனை வரும்ன்றதையும் சொல்லிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் ஓப்பன் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ஓப்பனாக இதை பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டை இது பண்ணிட்டுருக்கேன். அப்படி ஸோ நீங்களும் இதில் அனுபவப்பட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதோட முள்ளோட தரத்தை நான் அதை சொல்லிட்டேன். ஸோ உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக நான் சொல்லல, அதோட ப்ரெஷர் எப்படி எந்த இடத்துல கொடுக்குறோன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம கொடுக்கறத ஓப்பன் ரிவ்யூவாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.